விக்ரமாதித்தனின் மௌனத்தால் கவரப்பட்ட வேதாளம் உண்மையை உடைக்கத் தொடங்கியது. மன்னா, நிறுத்து. உன்னை இந்த அடர்ந்த காட்டிற்கு அனுப்பி வைத்தானே அந்த முனிவன் உண்மையில் ஒரு தவயோகி அல்ல. அவன் ஒரு கொடூரமான மந்திரவாதி. முனிவரைப் போல வேடமிட்டு உன்னை தீர்த்துக்கட்ட அவன் பல ஆண்டுகளாக திட்டம் தீட்டி வருகிறான். ஏற்கனவே பல மன்னர்களை இதுபோலவே கொன்று குவித்த அந்த வஞ்சகன் இப்போது உன்னையும் அந்த பட்டியலில் சேர்க்கத் துடிக்கிறான். இந்த யாகத்தின் முடிவில் உன்னை அந்த தீய சக்திகளின் முன் தலை குனிந்து வணங்கச் சொல்வான். நீ மண்டியிட்டு தலை வணங்கும் அந்த ஒரு நொடியில் உன் தலையை துண்டிப்பதே அவனது நோக்கம். ஆனால் அவனிடம் நீ ஏமாந்து விடாதே. ஒரு மன்னனாக உனக்கு தலை வணங்க தெரியாது என்று சொல்லி அவனே செய்து காட்டச் சொல். அவன் தன் தலையை தாழ்த்தி தரையிறக்கும்போது அந்த தீயவனின் தலையை நீயே கொய்துவிடு. இன்று உனது மௌனம் உன்னை காப்பாற்றியது போல உன் விவேகம் உன்னை அந்த மந்திரவாதியிடமிருந்தும் காப்பாற்றட்டும் என வேதாளம் அந்த பயங்கர ரகசியத்தை எச்சரிக்கையாக ஒலிக்கச் செய்தது. வேதாளம் சொன்ன அந்த எச்சரிக்கையை தன் மனதில் ஆழமாக பதித்து கொண்ட விக்ரமாதித்தன் அதை சுமந்து கொண்டே அந்த மந்திரிவாதி இருந்த யாகசாலைக்குச் சென்றான். அங்கு அந்த வஞ்சக மந்திரவாதி வெற்றியின் விளிம்பில் இருப்பதாக நினைத்து விக்ரமனை பார்த்து நய வஞ்சகமாக சிரித்தான். மன்னா, காரியத்தை செவ்வனே முடித்துவிட்டாய். இப்போது இந்த யாகத்தின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு. உனக்கு அந்த இறைவன் பெரும் புகழை தருவான் என்று கூறினான். ஆனால் மந்திரிவாதியின் சதியை அறிந்த விக்ரமன் புன்னகைத்தான். முனிவரே, நானோ ஒரு மன்னன். என் வாழ்நாளில் யாருக்கும் நான் இப்படி பணிந்து வணங்கியது கிடையாது. அதனால் எனக்கு எப்படி சரியாக விழுந்து வணங்குவது என்று தெரியவில்லை. தயவு செய்து நீங்கள் ஒரு முறை செய்து காட்டினால் நானும் உங்களை பின்பற்றுவேன் என்று தந்திரமாக கூறினான். சற்றும் யோசிக்காத அந்த மந்திரிவாதி தன் வெற்றி களிப்பில் தரையில் விழுந்து வணங்கினான். அவனது தலை தரையை தொட்ட அந்த நொடி மின்னல் வேகத்தில் விக்ரமாதித்தன் தன் வாளை சுழற்றினான். தீயவனின் தலை துண்டிக்கப்பட்டு யாகத்தீயில் விழுந்தது. பல மன்னர்களின் உயிரை பறித்த அந்த வஞ்சகன் அழிந்தான். விக்ரமனின் வீரத்தையும் விவேகத்தையும் மெச்சிய வேதாளம் அன்று முதல் அவனுக்கு உற்ற தோழனாக மாறியது. விக்ரமனின் விடாமுயற்சியால் வேதாளத்தின் சாபம் நீங்கியது. கோர உருவம் மறைந்து ஒரு மனிதனாக விக்ரமன் முன் நின்றது வேதாளம். அன்று முதல் புதிர்களால் சோதித்த அதே வேதாளம் விக்ரமனின் உற்ற தோழனாக அவனது நிழலாய் தொடர்ந்தது. வீரமும் அறிவும் கைகோர்க்க அங்கே ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது.